ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மயான வசதி கோரி மூதாட்டியின் சடலத்தை சாலையில் வைத்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்போம். மேகநாதன், வணக்கம். மறியலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஒரிச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பவானி ஆற்றங்கரையை மயானமாக கடந்த பல வருடங்களாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மேலும் ஊராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் மயான வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 30 ஆண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை கிராம மக்கள் நடத்தி வந்தனர். மேலும் தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு கோரிக்கை மனு வைத்து வந்தனர். இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஒரிச்சேரி ஊராட்சிக்கு சொந்தமான 85 ஹெக்டேர் நிலத்தில் 10 ஹெக்டேர் நிலத்தை இந்த பகுதி மக்கள் மயானத்திற்காக பயன்படுத்தலாம் என வருவாய்த்துறைக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த பரிந்துரை கடிதத்தினை மேல்முறையீடு செய்ய கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல குறி வச்சா தப்பக்கூடாது. இங்க ஒருத்தர் இறால் பண்ணையில 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மனு கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பரிந்துரை செய்துள்ள நிலத்தை சுற்றிலும் உள்ள பட்டா நிலத்தை சார்ந்தவர்கள் அந்த காலி இடத்தை அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை மயானமாக பயன்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி தங்கள் பகுதியில் மயானம் அமைக்க முடியவில்லை என அந்த பெட்டிஷன்தாரருக்கு மனு கடிதம் ஒன்றை பவானி வட்டாட்சியர் வழங்கியுள்ளார். மேலும் ஊராட்சிக்கு சொந்தமான வேறு எந்த இடத்திலும் புறம்போக்கு நிலம் இல்லை எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை பார்த்தோம்னால் நேற்று இரவு காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த வயதான மூதாட்டி ஒருவர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில இன்று காலை அந்த மூதாட்டியின் உடலை சுமார் ஒரு 11:30 மணிக்காக பவானியிலிருந்து சத்தியமங்கலம் வரை செல்லக்கூடிய அந்த சாலையில் சடலத்தை வைத்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டவர் போராட்டத்தில் ஈடுபட முடிந்தனர். தொடர்ந்து அவர்களுடைய அந்த கருப்பாயி அம்மாளுடைய உடலை காலை 11 மணிக்காக சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் தொடங்கிய மக்கள் தற்போது வரை 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பார்த்தோம்னால் அப்போது தகவல் இருந்து சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகாக தான் பவானி வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஆப்பக்கூடல் போலீசார் மற்றும் பவானி போலீசார் அந்த இடத்திற்கு வந்தனர். தொடர்ந்து பார்த்தோம்னால் தற்பொழுது 1 மணி நேரத்துக்கு பிறகாக அந்த மயானம் கேட்கும் இடத்தை வட்டாட்சியர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தற்பொழுது வரை அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமலும் அப்படியே உள்ளது. அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தற்போது வரை எங்களுக்கு அந்த மயானம் நாங்கள் கேட்கும் இடத்தில் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்தால் மட்டுமே நாங்கள் மூதாட்டின் உடலை எடுத்து அடக்கம் செய்வோம். இல்லை என்றால் நாங்கள் நாளை வரை கூட அதாவது அந்த இறுதி முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் மறியலை கைவிட மாட்டோம் என கூறி தற்பொழுது கோஷங்களை எழுப்பியதுடன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோம்னா தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நீடித்து வருவதன் காரணமாக தற்போது அதிவிரைவு படை போலீசார் 30க்கும் மேற்பட்டவரும், பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் 30க்கும் மேற்பட்டவரும் என சுமாராக ஒரு 70 போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து பரபரப்பு நீடித்து வருகிறது. நன்றி மேகநாதன்.